திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விவசாயிகளுடைய பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலையாறு அணை திட்டம் மற்றும் நல்லாறு அணை திட்டம் நிறைவேற்றப்படும் என்று இன்றைக்கு முதல்வர் அறிவித்திருப்பது உண்மையிலேயே இந்த விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு வாய்க்கால்களை தூர்வாருவதற்கான நிதி 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதும், அதோடு டிபிஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு 4500 கோடி ரூபாய் செலவிலே அந்த கால்வாய்களை பராமரிப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அறிவித்திருப்பதையும் அவருக்கு விவசாயிகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதல்வர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், மதிப்புக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் சி. சுப்பிரமணியம் அவர்கள், திரு வி.கே. பழனிசாமி கவுண்டர்கள், பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் 4 பேரையும் கௌரவித்து அவர்களுக்கு சிலையை நிறுவி ஒரு கண்காட்சியும் இங்கே நிறுவியிருக்கிறார்கள். என்னுடைய தந்தையார் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் இந்த தொகுதியில் சட்டசபை உறுப்பினராக இருக்கும் பொழுது இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு முதல் ஒரு யோசனையை கூறியவர்கள் திரு வி.கே. பழனிசாமி கவுண்டர் அவர்கள், திரு சி. சுப்பிரமணியம் அவர்களும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் அவர்களுடைய ஒத்துவாசலை கொடுத்தவுடன் இந்த திட்டம் செயல்பட்டு 62ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் ஏக்கர் அளவுக்கு உதவி செய்து வருகிறது. இந்த தருணத்தில் இந்த திட்டத்தை அடையாளம் கண்டு இந்த ஒரு தொழில் கண்காட்சியையும் இந்த வளாகத்தையும் திறந்து அந்த பழைய பெரியவர்களுக்கு உருவச்சிலையும் நிறுவிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய அனைத்து குடும்பங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.